இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஸ்பைரிங் டெக் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த ஏஐடி கெரியர் பாத்துக்குள்ள வரணும், அவங்களோட ஃபியூச்சரை பில்ட் பண்ணணும்னு இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி கோர்சஸ்ல எல்லாத்துலயுமே ஜாயின் பண்றாங்க. கோர்சஸும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க, சர்டிபிகேஷனும் கையில வாங்கிடுறாங்க, ஈவன் ப்ராஜெக்ட்ஸ் கூட பில்ட் பண்ணிடுறாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு எந்த ஹெச்ஆர் காலும் வரதில்ல, இன்டர்வியூஸும் வரதில்ல, வேலையும் கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப கம்மி சேலரியோட ஒரு ஆவரேஜ் கம்பெனில தான் வேலையும் கிடைக்குது. உடனே இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு வேலை கிடைக்கல, நம்ம வேற கோர்ஸ் ஜாயின் பண்ணி பார்க்கலாம்னு இன்னொரு சர்டிபிகேஷனை சூஸ் பண்ணி படிக்க போயிடுறாங்க to continue this loop again and again. Here is the truth which no course tells you. AIT careerல place ஆகுறவங்க உங்களை விட அதிகமாலாம் ஒன்னும் லேர்ன் பண்ணிடல. But they learn these 7 things that aren't in any of your syllabus. And while நீங்க இன்னைக்கு உங்களோட சர்டிபிகேஷனை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது someone who knows half of what you know அங்க ஆஃபர் லெட்டர் சைன் பண்ணிட்டு இருக்காங்க in your dream company. So அவங்களுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய gaps is exactly these 7 things. And இந்த 7 things என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க எல்லாருமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. Hi everyone, welcome you all to this session. ஸோ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்றது இன்ட்ரோடக்ஷனில் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கோட அஜெண்டா நம்ம பார்த்தாலாம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னா, தி 7 things they won't teach you. They won't teach you நம்ம காம்படிட்டர்ஸ் பற்றி இல்லை மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றி குறை சொல்கிறதுக்காக கிடையாது. இது யாரையும் பற்றி நம்ம ப்ளேம் பண்ண போகிறதில்ல, யாரையும் குறை சொல்ல போகிறதில்ல. ஸோ ஒரு 7 விஷயத்தை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம கெரியர் பில்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் டேக் அவே பாயிண்ட். ஸோ இது தான் நம்மளோட அஜெண்டா. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி ஃபர்தர் டைம் வில் ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, சர்டிஃபிகேட்ஸ் டோன்ட் கெட் யூ ஹையர்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பர்சன் எடுத்துக்கங்க. ஸோ இந்த பர்சன் இஸ் அ கிராஜுவேட், இஸ் அ ஃப்ரெஷர். கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் ரொம்ப சீப்பாகவே கோர்சஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த கோர்சஸ் எல்லாம் எடுத்து எல்லா கோர்சஸ் எடுத்து ரேண்டமான கோர்சஸ் எல்லாம் எடுத்து ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ்னால அவருக்கான வேல்யூ இருக்குமா? அதே நேரத்தில் we have one more person is actually a graduate. அவர் வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணியிருக்காரு. அந்த ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டாக பில்ட் பண்ணி வச்சிருக்காரு, ஒரு ப்ரொடக்ஷன் கிரேட் ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது எல்லாருக்குமே தெளிவாக ஒரு எக்ஸ்பிளைனும் பண்ணுறாரு. ஸோ இந்த 2 பேர்த்தில் யாருக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ், ஃபார் த ஒன் வாஸ் பில்ட் அ ப்ரொடக்ஷன் கிரேட் ப்ராஜெக்ட். ஸோ இவருக்கு தான் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டாம் நான் சொல்ல வரல, சில விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியமானது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி டொமைனுக்குள்ளே போனோன்னா ஸ்டார்டிங்கில் நெட்வொர்க்கிங் முடிக்கணும். நெட்வொர்க்கிங்கில் சிசிஎன்ஏ, சிசிஎன்பி இருக்குது. அதுக்கப்புறமா காம்டியோட வந்து செக்யூரிட்டி ப்ளஸ் எக்ஸாம் எழுதணும். ஸோ இந்த மாதிரி சில எக்ஸாம்ஸ் நீங்கள் பே பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதி அதுக்கப்புறமா நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணும் தவிர இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை கிடைக்காது. சில சர்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் வந்து கிளவுட் ஆர்கிடெக்ட், ஸோ அந்த சைடு நீங்கள் போனீங்கனாலும் ஸோ AWS, GCP, Azure, ஸோ இந்த மாதிரி சில சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ண வேண்டி வரும். கிளவுட் ப்ராக்டிஷனர், கிளவுட் ஆர்கிடெக்ட், ஸோ இந்த மாதிரி சில சர்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஆனால் அது சர்டிஃபிகேட்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. எம்ப்ளாயர்ஸ் ஹையர்ஸ் எவிடன்ஸ், நாட் கம்ப்ளீஷன் பேட்ச். சர்டிஃபிகேட் அந்த கம்ப்ளீஷன் பேட்ச் இருக்கனால உங்களை ஹையர் பண்ண மாட்டாங்க. அதுக்கான எவிடன்ஸ் ப்ரூஃப்ஸ் இருந்தால் உங்களை ஹையர் பண்ணுவாங்க. இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ த செகண்ட் திங் என்னன்னா, தி ஃபண்டமெண்டல்ஸ் ஹேவ் அன் ஆர்டர் அண்ட் மோஸ்ட் ஸ்கிப் இட். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபண்டமெண்டல் கோர் இதெல்லாமே படிக்காமல் டேரெக்டாக நான் ஏஜென்ட்டுக்கு போகிறேன், ஜென்னை நான் கற்றுக்கிறேன், நான் டேரெக்டாக வந்து ஒர்க் ஃப்ளோஸ் பண்ண கற்றுக்கிறேன், NI10 படிச்சுட்டு NI10ல் எப்படி ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணுறது, எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறது அதை கற்றுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. இது எப்படி இருக்குன்னா, நான் ஃபவுண்டேஷனே போடல, கிரவுண்ட் ஃப்ளோரே கட்டல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே கட்டல, டேரெக்டாக நான் செகண்ட் ஃப்ளோர் கட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் தான் கட்ட போனீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் கெரியர் இருக்கும், அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ இது நடக்காமல்
இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் கோர்லேருந்து ப்ராப்பராக படிக்கணும். எப்போதுமே கோர் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சீக்வன்ஸை பாருங்கள், பைத்தன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எஸ்கியூஎல், ஊப்ஸ், மிஷின் லேர்னிங். ஸோ மிஷின் லேர்னிங்ஸ்குள்ளேயும் யூ ஹேவ் திஸ் லீனியர் ரிக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், அதுக்கப்புறம் டிசிஷன்லையும் யூ ஹேவ் என்செம்பிள் டெக்னிக்ஸ், பேக்கிங், பூஸ்டிங். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அண்ட் தென் டீப் லேர்னிங்குள்ளேயும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் விஷன், என்எல்பி, டிஎஸ்எம், கிட்ஹப், ஹக்கிங் ஃபேஸ், லோக்கல் டிப்ளாய்மெண்ட் டூல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் நீங்கள் போனால் தான் உங்களால் ஒரு ஏ இன்ஜினியராகவோ இல்லை அந்த ஏ ஃபீல்டில் ஏ கெரியரை உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ எப்போதுமே கோர் ரொம்பவே முக்கியம். நான் எப்போதுமே நிறைய வீடியோஸ் இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த டீயை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த டீயில் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற பார்ட் கோர். ஸோ இந்த கோரில் யாரெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் கெரியர் டிரான்சிஷனர்ஸ். நான் ஐடியில் இருக்கேன், ஐடிக்குள்ளே வரணும், இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக கிராஜுவேட் ஆகிருக்கேன், நான் ஐடிக்குள்ளே வரணும்னா நீங்கள் இந்த கோரில் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு ஃப்ளோ இருக்குது. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வர முடியும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் போடணும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் தான் பில்டிங்கை நீங்கள் கட்ட முடியும். எடுத்தோடனே நான் போய் 10th ஃப்ளோரை நீங்கள் கட்டுறேன்னு போக முடியாது. ஸோ ஃப்ரெஷர்ஸ், கெரியர் டிரான்சிஷனர்ஸ், நீங்கள் வந்து ஐடிக்கு புதுசாக வர போகிறீங்கன்னா இந்த மாதிரி கோரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஆன் டாப் ஆஃப் இட் இருக்கிற ஏஜென்டிக் ஏ, அதுக்கப்புறமா தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது ஐடியில் எனக்கு ஆல்ரெடி சில வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 10 to 15 இயர்ஸ் ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நான் திருப்பியும் கோர் போய் கற்றுக்க வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். இதுக்கப்புறம் நான் வந்து என் கெரியரில் அப்கிரேட் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் லெவல் போகிறேன்னா யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஏஜென்டிக் ஏ. ஸோ இப்போ யார் கோரை ஃபோக்கஸ் பண்ணணும், யார் ஏஜென்டிக் ஏ ஃபோக்கஸ் பண்ணணும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதனால் இந்த ஃப்ளோவை, இந்த ஃபண்டமெண்டல் ஆர்டரை வந்து எப்போதுமே மிஸ் பண்ணாதீங்க. கோர்லேருந்து கற்றுக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஏஐ கெரியர், ஐடி கெரியரை வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ த நெக்ஸ்ட் திங் என்னன்னா, கம்யூனிகேஷன் அவுட் ரேங்க் ஸ்கில்ஸ். உங்களுக்கு என்ன தான் ஸ்கில்ஸ் இருந்தாலும், அதாவது எனக்கு ஃபண்டமெண்டல் கோர்ஸ் வந்து எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன், எல்லாமே எனக்கு கற்றுப்படி, எல்லாமே எனக்கு நல்லா தெரியும், ப்ரொடக்ஷன் கிரேடில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன், ரியல் ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸையும் ப்ராப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலனா அந்த இடத்துல இட் இஸ் அ நெகட்டிவ் சைட் ஃபார் யூ. ஸோ இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சும் இன்டர்வியூவில் உங்களால் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு உங்கள் மனசில் இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, தெளிவாக புரிய வைக்க முடியலனா கண்டிப்பாக அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிரும். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சதை கான்ஃபிடென்ட்டாக ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சு, அவங்கள புரிய வைக்க முடிஞ்சுன்னா யூ ஹேவ் அன் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இதனால தான் கம்யூனிகேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ கம்யூனிகேஷன்லையும் இங்கிலீஷ் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ நிறைய பேர் இல்லை எனக்கு தாய்மொழி தான் முக்கியம், நான் தாய்மொழியில் தான் பேசுவீங்க. கண்டிப்பாக தாய்மொழி பேசுங்க, தாய்மொழி முக்கியம். உங்கள் வீட்டில் பேசுங்க, ஊருக்குள்ளே பேசுங்க. பட் இன்டர்வியூன்னு வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல இங்கிலீஷ் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ ஆர்டிகுலேட், எப்பொழுதுமே ஒரு கான்செப்டை படிச்சிங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து ஆர்டிகுலேட் பண்ணுங்கள். ஒரு கேமரா முன்னாடியோ இல்லை கண்ணாடி முன்னாடியோ உட்காந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஆர்டிகுலேட் பண்ணி ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ ப்ரோயிட்டிபிஸ்களும் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டிகுலேட் பண்ணுறதுக்குன்னே ஒரு டாஸ்க் இருக்கும். ஸோ சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம், நீங்கள் ஆர்டிகுலேட் பண்ணி வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டாஸ்க் கொடுப்போம். ஆர்டிகுலேஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த ஆர்டிகுலேஷன்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு இருக்க ஸ்கில் செட்டை, உங்களுக்கு இருக்க நாலேஜை எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக புரிய வைக்க முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். யுவர் ஸ்கில்ஸ் கெட் யூ தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் கரெக்டான ஸ்கில் செட் இருந்தால் தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே நேரத்தில் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கெட் யூ தி ஆஃபர். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஆஃபராக மாற்றுறதுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ த ஃபோர்த் திங், யுவர் ஃபர்ஸ்ட் ஏ ஜாப் won't be AI. ஸோ நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் ஏஐ கோர்ஸ் எல்லாம் முடிச்சோன்னே எனக்கு வந்து ஒரு ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்ட்டாக வேலை கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டே நான் போனோன்னா மாடல் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ GPT-5 மாதிரி ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணுறேன், ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ணுறேன், அதை வந்து டிப்ளாய் பண்ணுறேன், அதுக்கப்புறமா என் சிஇஓக்கே அதை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், கிளைண்ட் மீட்டிங்கில் அப்ளை பண்ணுறேன், நாளைக்கே நான் சிஇஓ ஆயிட போகிறேன் அப்படின்ற அந்த நினைப்பில் நிறைய பேர் இருக்கீங்க. பட் அது நடக்கிற விஷயம் கிடையாது. நீங்கள் என்ன தான் கோர்ஸில் சில விஷயங்கள் படித்தாலும் நீங்கள் ஆன் தி ஜாப் போகும்போது அந்த இடத்துல தான் புதுசாக நிறைய விஷயங்களை படிக்க போகிறீங்க. நீங்கள் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டே உங்களை போய் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண வைக்க போகிறதில்ல. ஸோ எம்பிபிஎஸ் முடிச்சு ஒரு டாக்டர் வந்திருக்காரு, எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டே கத்தி கொடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்களா? இல்லை, டாக்டர்ஸ்க்கு அசிஸ்டண்ட்டாக வைப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் எங்கேயும் நீங்கள் ஒரு ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஒரு இன்ஜினியரை நீங்கள் போனாலும் ஃபர்ஸ்ட் டே எடுத்தோடனே வந்து நீங்கள் மாடல் ட்ரெயினில் உட்கார போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. க்ளீன் தி எக்ஸல் ஃபைல்ஸ், மிஸ்ஸிங் வேல்யூஸ், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ், ரைட் எஸ்கியூஎல் குவரிஸ், கிரியேட் டேஷ்போர்ட்ஸ், வேலிடேட் டேட்டா, டாக்குமெண்ட் ரிசல்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ரொம்ப சிம்பிளான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது வரும். அதுக்கப்புறம்
அப்புறமா தான் படிப்படியாக மாடல் ட்ரைனிங்கெல்லாம் போக முடியும். ஸோ எப்போதுமே அந்த தாட்டில் இருக்காதிங்க. நான் கோர்ஸ் முடிச்சுட்டு போனதுக்கப்புறமே ஃபர்ஸ்ட் டே நான் ஆஃபீஸில் உட்காந்தோடனே எனக்கு மாடல் கொடுத்துருவாங்க, நான் வந்து மாடல் ட்ரெயின் பண்ணி டிப்ளாய் பண்ணி நான் வந்து ப்ராஜெக்ட்ஸை முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாதீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறது, பேசிக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கற்றுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆன் தி ஜாப் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். So the fifth thing, niching beats knowing everything. What I mean is, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறீங்க, அதாவது இன்டர்நெட்டில் நான் என்ன படிக்கலாம், இப்போதைக்கு என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் ஆர்கிடெக்ட், ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதனால இது எல்லாத்தையுமே கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையுமே கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்கள் ஒரே நேரத்தில் கற்றுக்கும் போது உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பார்ஷியலான நாலேஜ் தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தாலும் நீங்கள் பார்ஷியலான நாலேஜ் தான் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கற்றுக்கிறத விட, கோர்ஸில் கற்றுக்கிறத விட ஆன் தி ஜாபில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய புது விஷயம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு கண்ணில் கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். நிறைய புது விஷயங்கள் நீங்கள் ஆன் தி ஜாபில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட உங்களோட ஸ்ட்ரென்த் எங்கன்னு முடிவு பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு டேட்டா இன்ஜினியர் ஆகணுமா, இல்லை நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆக போகிறீங்களா, இல்லை சைபர் செக்யூரிட்டியில் எனக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அங்கே வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் உங்கள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், எதில் போனால் நீங்கள் சஸ்டெயின் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ சூஸ் பண்ணுங்கள், ஃபைனலைஸ் பண்ணுங்கள். நான் வந்து இதை தான் படிக்க போகிறேன், டேட்டா சயின்ஸ் தான் படிக்க போகிறேன். ஸோ டேட்டா சயின்ஸ் நான் படிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் போகலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ், இன்ஜினியர்ஸ் இவங்களுக்குலாம் சிமிலரான ஸ்கில் செட் தான் இருக்குது. அதனால தான் ஊர்லேருந்து இங்கே படிக்க வரும்போது ஸோ இந்த மாதிரி சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் போகலாம். அதே நேரத்தில் நான் க்ளவுடுக்குள்ளே போகணும். ஸோ க்ளவுட் இன்ஜினியர் நான் போகும்போது ஜிசிபி இருக்குது, AWS இருக்குது, அஷூர் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த சர்டிஃபிகேஷன் பண்ணணும், நான் எது படிக்கணும், ஸோ இதில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். நான் வந்து க்ளவுட் பார்ட்டிஷனர் சர்டிஃபிகேஷன் பண்ணுறேன், இல்லை க்ளவுட் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணுறேன். ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் சைபர் செக்யூரிட்டின்னு போனால் சைபர் செக்யூரிட்டியில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. சாக் அனலிஸ்ட்டாக போகலாம், இல்லை நெட்வொர்க் செக்யூரிட்டியில் போகலாம், இல்லை பென்டெஸ்டராக போகலாம். நீங்கள் டிஃபென்சிவ் சைடில் ஒர்க் பண்ண போகிறீங்களா, ஆஃபென்சிவ் சைடில் ஒர்க் பண்ண போகிறீங்களா. ஸோ இந்த மாதிரி நாலேஜ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் சூஸ் பண்ணணும். எதையாச்சும் இன்னும் ஃபைனலைஸ் பண்ண போகிறேன், டேட்டா சயின்ஸ்னா இந்த கோர்ஸை நான் படிக்க போகிறேன், இல்லை சைபர் செக்யூரிட்டினா இதுக்கேற்ற மாதிரி நெட்வொர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுலேயும் கோர்ஸ் இருக்குது. இதுலேயும் நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டினா எடுத்தோடனே இப்போ நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் படிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் நெட்வொர்க்கிங் தெரிஞ்சுக்கணும், CCNP. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். 7 லேயர்ஸ் இருக்குது, என்னென்ன லேயர்ஸ் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டா தான் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போக முடியும். ஸோ ஆல்வேஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணாமல் கரெக்டான நீஷை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். உங்கள் கெரியரை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 6th திங், யுவர் நெட்வொர்க் ஷேப்ஸ் யுவர் கெரியர். ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரோஐடி பிரிட்ஜில் ஒரு ஓப்பனிங் வருதுன்னு வைங்க, ஒரு ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு ஓப்பனிங் வருது. ஸோ இப்போது பர்சன் ஏ இவர் ரொம்ப ஸ்கில்டானாலும் இவர் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்காரு, பட் இவர் வந்து எனக்கு தெரியல. அதே நேரத்தில் பர்சன் பி இவரும் ஸ்கில்டானாரு, கோர்ஸ் கம்ப்ளீஷன்லாம் முடிச்சிருக்காரு, நல்லா ஸ்கில்ஃபுல்லாக இருக்குது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு, ஆனால் இவர் எனக்கு தெரியும். இப்போ இந்த 2 பேரில் நான் யாரை ரெஃபர் பண்ணுவேன், யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? பர்சன் பி எனக்கு தெரிஞ்சனால. ஸோ இதே தான் உங்களோட ஜாப்லையும் நடக்கும், உங்களோட கெரியரில் நடக்கும். ஸோ உங்களோட நெட்வொர்க் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மல்டிபிள் டொமைன்ஸில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் ரெஃபரல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கம்பெனிக்குள்ளேயே ரெஃபரல் முடிச்சதுக்கப்புறம் தான், ரெஃபரலுக்கு அப்புறம் தான் அடுத்த சோர்ஸை பார்ப்பாங்க. ஸோ ரெஃபரல் அப்படின்றது இப்போ நான் யாராச்சும் ரெஃபர் பண்ணால் எனக்குமே அது ரொம்ப பெனிஃபிட். நீங்கள் உள்ளே வரவங்களுக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிரமாக இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெஃபரல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஐடிக்குள்ளே இந்த கார்பரேட் என்விரான்மெண்ட்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெஃபரல் உங்களுக்கு வேணும்னா நெட்வொர்க் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, இப்போ லிங்க்டின்ல இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நெட்வொர்க்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பில்ட் பண்ணலாம். ஸோ எல்லாரும் நீங்கள் போய் ஸ்பேம் பண்ணுங்க நான் சொல்ல வரல, மெசேஜ் பண்ணி ஸ்பேம் பண்ணாதீங்க, பட் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்க. ஸோ உங்கள் டொமைனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லிங்க்டின்ல இருப்பாங்க. ஸோ அவங்களாம் கனெக்ட் பண்ணி ரெஃபரல்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல கனெக்ஷன்ஸ் ஐடிக்குள்ளே இருக்க, ஆல்ரெடி இந்த டொமைனுக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்க, உங்கள் இன்ட்ரெஸ்ட் எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவுக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்க இவங்க எல்லாருக்குமே ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி ரெஃபரல்லாம் கிடைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னா, மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நெவர் ரீச் ஜாப் போர்ட்டல்ஸ், தே ட்ராவல் த்ரூ கனெக்ஷன்ஸ். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படின்னா, ஜாப் போர்ட்டல்ஸ் வரதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ரெஃபரல்ஸ். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ்குள்ளே இருக்க ரெஃபரல்ஸில் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். ரெஃபரல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் ஜாப் போர்ட்டல்ஸில் இருக்க அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் கனெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ரைட்டான பீப்புளுக்குள்ளே கனெக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். And the last thing, you have to build in public to get found.
யூ ஹேவ் டு பில்ட் இன் பப்ளிக்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு காஃபி ஷாப்பை எடுத்துக்கோங்க. நடு காட்டுக்குள்ள ஒரு காஃபி ஷாப் இருக்குது. இந்த காஃபி ஷாப்பில் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் காஃபி இங்கே கிடைக்கும். இன்னும் நிறைய சூப்பரான விஷயங்கள் இந்த காஃபி ஷாப்பில் கிடைக்கும். ஆனால் இந்த காஃபி ஷாப்புன்னு ஒரு ரோடு இல்லை, ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் இல்லை, ஒரு சைன் போர்டு கிடையாது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, இது எதுவுமே கிடையாதுன்னா இது கஸ்டமர்ஸ் வருவாங்களா? ஸோ இந்த காஃபி ஷாப் மாதிரி தான் நீங்களும் உங்களோட ஸ்கில் செட்டை எந்த இடத்துல உங்களால் வெளியே காமிக்க முடியல, இல்லை எனக்கு இந்த ஸ்கில் இருக்குன்றது எந்த இடத்துல நீங்கள் ஷோகேஸ் பண்ணலன்னா அந்த ஸ்கில்ஸை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்போ ரெக்ரூட்டர்ஸ்லாம் நிறைய பேர் லிங்க்டின்ல தேடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் போய் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த அப்ளைன்ற சிங்கிள் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு ரெசியூம் வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களை மாதிரியே 5000-10,000 பேர் அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த எல்லா ரெசியூம்ஸும் ஹெச்ஆர்ஸ் எடுத்து பார்க்க மாட்டாங்க. பட் ஹெச்ஆர்ஸ் இந்த மாதிரி தேடும் போது கரெக்டான ஸ்கில் எங்கேயாச்சும் இருக்குதா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்போது உங்கள் லிங்க்டினை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏகோச்சனோட லிங்க்டின் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது தான் ஏகோஜானோட லிங்க்டின் பேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகோஜான் இவர் என்ன பண்ணுறாருன்றது இவரோட ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்டிங் பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சிடும். ஹெல்பிங் கம்பெனிஸ் ஆட்டோமேட் அண்ட் ஸ்கேல் வித் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஜென்டிக் ஏஐ சொல்யூஷன்ஸ் அண்ட் இஸ் எ சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ProactiveBridge. இப்போ ZProX அப்படின்ற இன்னொரு கம்பெனி கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவரோட இந்த ஃபர்ஸ்ட் பேஜை பார்த்தாலே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சிடும். அண்ட் தென் அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா இவரோட ஸ்கில்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரோட ஆக்டிவிட்டிக்குள்ளே போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயம், எல்லா நாலேஜும் இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ இந்த இடத்துல கூட நிறைய விஷயங்கள் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ ஏஜென்ட்டுக்கு சீட் செட்லாம் இருக்குது. இந்த மாதிரி சீட் செட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரேக் எவல்யூஷன் அண்ட் வென் யூ நோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் அப்பியரன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியணும்னா அது வெளியே தெரியணும். ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் பேசலாம். ஸோ இந்த மாதிரி நான் யூடியூப்பில் நான் பேசுறதுனால என்ன பார்த்து நிறைய பேர் லிங்க்டின்ல எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. பட் உங்களோட ப்ரொஃபைல் நான் கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களோட ஸ்கில் செட் என்னன்றது எனக்கு தெளிவாக புரியவே இல்லை. நீங்கள் எதுவுமே அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணி வைக்கல. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களா, ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கீங்களா, இது எதுவுமே எனக்கு அந்த லிங்க்டின் பேஜில் பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு ஆப்டிமைஸ்டான லிங்க்டின் கிடச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு ரெஃபரல் வரும்போது அந்த மாதிரி ஸ்கில்டு பர்சனை என்னால் தைரியமாக ரெஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் நீங்கள் பேசலாம். ஸோ எல்லாருமே நீங்கள் யூடியூப்பில் உட்காந்து பேசுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் உங்கள் நாலேஜை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களால் இந்த மாதிரி பேச முடியும்னா யூடியூப்ல உட்காந்து நீங்கள் பேசுங்க. பட் நீங்கள் கம்பெனியில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பாலிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உட்காந்து பேசுங்க. ஸோ பேசுறது தப்பு கிடையாது. பட் பாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி, கம்பெனியோட பாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. ஸோ நல்லா சொன்னவனா இந்த மாதிரி பப்ளிக் அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம். லிங்க்டின் ரொம்ப சூப்பரான பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் ரெக்ரூட்டர்ஸ் யாராச்சும் உங்கள் லிங்க்டின் பேஜை பார்த்தாங்கன்னா உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வெளியே தெரிஞ்சுன்னா, இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி 7 things I want you to know. ஸோ இந்த 7 விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கெரியரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கான ஒரு டேக் அவே பாயிண்ட் இந்த செஷன்லேருந்து என்னன்னா, கோர்சஸ் கேன் டீச் யூ AI, but projects, communication, networking and consistency are what build an AI career. AI கற்றுக்க முடியும், பட் ஏல ஒரு கெரியர் பில்ட் பண்ணணும்னா நான் சொன்ன ஆல்ரெடி அந்த 7 விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 7 விஷயத்தை இந்த இடத்துல நான் கன்சல்டேட் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட்ஸ், ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன், கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண, இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண, எக்ஸ்பிளைன் பண்ண, தெளிவாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து கற்றுக்குங்க. நெட்வொர்க்கிங், கரெக்டான நெட்வொர்க் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கங்க. கன்சிஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். பப்ளிக் அப்பியரன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு ரொம்பவே உங்கள் கெரியரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோன்ட் ஜஸ்ட் ட்ரை டு லேர்ன் தி கோர்ஸ், ட்ரை டு பில்ட் யுவர் கெரியர். ஸோ இந்த செஷனில் நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்த அதே 7 things தான். சர்டிஃபிகேட்ஸ் would get you ahead. சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை, சர்டிஃபிகேட்ஸை தாண்டி உங்கள் ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ், ப்ரூஃப்ஸ், இது தான் எவிடன்ஸாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஃபண்டமெண்டல்ஸ், இதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. கோர்லேருந்து கரெக்டாக நீங்கள் படிச்சுட்டு வாங்க. கம்யூனிகேஷன், தாய்மொழி முக்கியம் தான். அது உங்கள் வீட்டில், உங்கள் ஊரில் நீங்கள் பேசுங்க. இங்கிலீஷில் தெளிவாக கம்யூனிகேட் பண்ணி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் your first A job won't be AI. எப்போதுமே நான் எடுத்தோடனே போய் ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணி நான் வந்து அடுத்து வந்து ஓப்பன் AI மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன்னு நீங்கள் நிற்காதீங்க. ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீஷிங் பீட்ஸ் நோயிங் எவ்ரிதிங். எல்லாமே ஒரே நேரத்தில் கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க.
ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஒரு நீஷை எடுத்துக்கோங்க, எந்த ஏரியாவில் உங்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நெட்வொர்க் ஷிப்ஸ் கெரியர், கரெக்டான நெட்வொர்க் உங்கள் சுற்றியும் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிங்க, ரெஃபரல்ஸ் மூலிமா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். யூ ஹேவ் டு பில்ட் இன் பப்ளிக் டு கெட் ஃபவுண்ட். நீங்கள் வெளியே தெரியணும்னா, உங்கள் ஸ்கில்ஸ் வெளியே தெரியணும்னா நீங்கள் ஷோகேஸ் பண்ணியிருக்கணும், அப்போ தான் அது தெரிய வரும். ஸோ லிங்க்டின் மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, யூடியூப்ஸ்க்கு நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிங்க, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக காத்திருக்கு. அண்ட் தென் டேக் அவே பாயிண்ட்டும் பார்த்தீங்க, இந்த 7 விஷயத்தையும் கன்சாலிடேட் பண்ணது தான் அந்த டேக் அவே பாயிண்ட்டும். கரெக்டான ப்ராஜெக்ட்ஸ், கம்யூனிகேஷன், நெட்வொர்க்கிங் அண்ட் கன்சிஸ்டன்சி வில் ஹெல்ப் யூ டு பில்ட் a கெரியர். ஸோ எங்களோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்களோட கோல் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி டீச். நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் நாளைக்கு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி 7 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கெரியரில் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் ஈஸியாக சிம்பிளாக புரியணுன்றதுக்காக தான் ரொம்ப சிம்பிளாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் எங்களோட ரிக்வெஸ்ட், ஜஸ்ட் கமெண்ட். நீங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சான்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களோட லேர்னிங் பாயிண்ட்டை போடுங்க, உங்களோட சஜஷன், ஃபீட்பேக்ஸ் இது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட லேர்னிங் பாயிண்ட். ஸோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. இந்த 7 விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித் திஸ் செட் வில் மீட் அகைன் இன் another video. Until then, bye from Stefan.